காலை உணவு திட்ட செலவு தமிழ் சமுதாயத்துக்கான முதலீடு என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நகர பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கத்தை சென்னை மயிலாப்பூர் புனித சூசையப்பர் பள்ளியில் தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பள்ளிகளில் கல்வி அறிவுடன் வயிற்று பசியையும் போக்க வேண்டும் எனவும் 20 லட்சம் மாணவ மாணவியர் காலை உணவு சாப்பிடுவதை விட வேறென்ன மகிழ்ச்சி இருக்க வேண்டும் எனவும் அவர் வினவினார். மேலும் மாணவர்களின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பணியாற்றுவதுதான் இத்திட்டத்தின் உண்மையான வளர்ச்சி எனவும், காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்யும் போதெல்லாம் குழந்தைகளின் வயிறு நிறைகிறது, குழந்தைகளின் அறிவு வளர்கிறது என்று அவர் பெருமிதம் தெரிவித்தார். மேலும் ஆண்டுக்கு 600 கோடி ரூபாய் மதிப்பில் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது எனவும், பள்ளிகளில் வாடிய முகங்களை விட சுறுசுறுப்பான முகங்களை தான் இனி பார்க்க வேண்டும் எனவும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். நான் சிஎம் நாள்ல இருந்து எனக்கு இருக்கிற ஒரே குறிக்கோள், தமிழ்நாடு எல்லா துறைகளையும் நம்பர் 1 மாநிலம் ஆகணும், தமிழ்நாட்டு மக்கள் எல்லா வகையிலும் முன்னேறணும். இந்த நேரத்தில் நான் பெருசா நன்றி சொல்லிக்க விரும்புறது இந்த குழந்தைகளுக்கு சமைக்கிற தாய்மார்களுக்கு தான். உங்க வீட்டுல உங்க குழந்தைகளுக்கு சமைக்கிற மாதிரி நல்லா சமைக்கிறீங்க. மகளிர் சுய உதவிக்குழு கல்வி சகோதரிகளுக்கு நான் மனமார்ந்த நன்றியை சொல்றேன். உங்க பணியை சிறப்பா தொடரணும். மாணவர்களுக்கு நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், நல்லா சாப்பிடுங்க, நல்லா படிங்க, நல்லா விளையாடுங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். முதலமைச்சரான உங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் நம்ம திராவிட மாடல் அரசும் எங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் உங்களுக்காக செஞ்சு தருவோம். எங்களுக்கு நீங்க தான் எல்லாம், எப்பவுமே உங்களுக்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம், இருப்போம். குழந்தைகளுக்கு